செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது மாலை 6 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. 6 மணியுடன் வாக்களிப்பதற்கான அவகாசம் நிறைவுற்றிருந்தாலும் கூட 6 மணிக்குள் வந்தவர்கள் அதன் பிறகும் கூட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிற இடங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்களிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றபடி 6 மணியை கடந்து வாக்குச்சாவடிக்கு வருபவர்களுக்கு வாக்களிக்க அனுமதி இல்லை. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தம் 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில லேசான அசம்பாவிதங்களை தவிர்த்து மற்றபடி பரவலாக அமைதியாக இந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தேர்தல் ஆணையம் இந்த வாக்குப்பதிவுக்காக விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். 60,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. காலை 7 மணிக்கு சரியாக இந்த வாக்குப்பதிவு தொடங்கியது. முதல் ஆளாக நடிகர் அஜித் போன்றோர் வந்து வாக்களித்து அந்த வாக்களிப்பதற்கான அந்த ஊக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல திரையுலக பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் என பலரும் வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தார்கள். இதே போல வெயிலையும் பொருட்படுத்தாமல் கூட தருமபுரி போன்ற தொகுதிகளில் மக்கள் ஆவலோடு வந்து வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். வெயிலையும் பொருட்படுத்தாமல், வெயிலின் தாக்கத்தையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்குப்பதிவை பொறுத்தவரையில் சென்னையினுடைய 3 தொகுதியில் வாக்குப்பதிவு மிக மந்தமாக இருந்திருக்கிறது. மொத்தம் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு மந்தமாக இருந்திருக்கிறது. 31 தொகுதிகளில் வாக்குப்பதிவு என்பது ஓரளவுக்கு நல்ல சதவீதத்திலேயே பதிவாகி இருக்கிறது என்று நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாக்குப்பதிவு முழுமையாக நிறைவடைந்ததன் பிறகு, இந்த டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் எல்லாம் வாக்களித்ததன் பிறகு எவ்வளவு சதவீதம் வாக்கள் பதவியாக இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் தெரிவிக்கும். தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் ஒரு சில இடங்களில் நடைபெற்ற ஒரு சில லேசான அசம்பாவிதங்களை தவிர்த்து மற்றபடி அமைதியாக நிறைவுற்று முடிந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் பரபரப்பாக நடந்து வந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய வள்ளியம்மை மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சுமார் 13 பூத்துகள் அமைந்திருக்கின்றன. அந்த 13 பூத்துகளிலையும் தற்போது வாக்குப்பதிவு நிறைவடைந்து முகவர்கள் முன்னிலையில் எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பாக தற்போது அந்த காட்சிகளை அங்கு தேர்தல் பிரசீடிங் ஆபீசர் என்று சொல்வார்கள், அவர்கள் முகவர்களுக்கு ஒவ்வொரு கட்சியை சார்ந்த முகவர்களுக்கும் அதை காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நான் பார்க்கிறோம். மொத்தமாக பதிவான வாக்குகள் எத்தனை என்பது தொடர்பாக அந்த பேலட் பாக்ஸில் தெரிந்துவிடும். அதை காண்பித்த பின்னர் உடனடியாக அந்த பெட்டிகளை சீல் செய்து இங்கிருந்து அனுப்புவதற்கான அடுத்த கட்ட பணிகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பரபரப்பாக நடந்த வாக்குப்பதிவில் சில மாவட்டங்களில் பெருவாரியான அளவில் வாக்குகள் பதிவாகி இருந்தன. ஆனால் சென்னையை பொறுத்த அளவில் நாம் குறிப்பிட்டு தாம் சொல்லக்கூடிய இந்த பகுதியில், தென் சென்னை பகுதியில்
பார்க்கும்போது வாக்குப்பதிவு மிக மந்தமாக இருந்தது. மத்திய சென்னை பகுதியிலேயும் வாக்குப்பதிவு சற்று மந்தமாகவே காணப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய 13 பூத்துகளிலேயும் காலை முதலேயே மந்தமாக இருந்த வாக்குப்பதிவு தற்போது முழுமையாக முடிவடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளை முகவர்கள் முன்னிலையில் காண்பித்த பின்னர் பூட்டி சீல் வைக்கக்கூடிய பணிகள் நடைபெறுகிறது. காவல்துறையினர் முன்னதாக இந்த பள்ளியின் கேட்டை இழுத்து பூட்டி யாராவது வாக்குப்பதிவு செய்வதற்காக 6 மணிக்கு முன்னதாக உள்ளே வந்த நபர்கள் மட்டும் உள்ளே அனுமதித்தனர். அனுமதித்த பின்னர் அவர்கள் உள்ளே வந்து அவர்களுடைய வாக்கை செலுத்துவதற்கு டோக்கன் முறை கடைபிடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பள்ளியை பொறுத்த அளவில் யாருமே வாக்களிக்க 6 மணிக்கு பிறகு வராததின் காரணமாக அடுத்த கட்ட நடவடிக்கையை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். மொத்தமாக பதிவான வாக்குகள் தற்போது எத்தனை என்பது தொடர்பாக முகவர்களிடம் கூறி முகவர்களிடம் கையொப்பம் பெறக்கூடிய பணியானது நடைபெறுகிறது. அனைத்து கட்சியை சார்ந்த அல்லது சுயேட்சையை சார்ந்த இந்த முகவர்கள், இங்கு இருக்கக்கூடிய முகவர்கள் தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவு எத்தனை என்பதை உறுதி செய்த பின்னர் அவர்கள் கையொப்பம் இடக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கையொப்பம் விட்ட அடுத்த வினாடியே முகவர்கள் இங்கிருந்து அவர்கள் இருக்கைக்கு சென்று விடுவார்கள். தொடர்ந்து அந்த இங்க இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரம் அதை போல அனைத்தையும் பூட்டி சீல் வைத்து இங்கிருந்து லாரிகள் மூலமாக சேமிப்பு கடங்கு, அதாவது ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு போலீஸ் உதவியுடன் எடுத்துச் செல்லக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெறும். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.